இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க. சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. ஓம் பகதூர்னு ஒரு காவலாளி ஒரு விசுவாசி மரணிச்சிருக்கார். இந்த மரணத்தையுமே நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. இந்த கொடநாடு கேஸு ஏதோ ஒரு இடத்துல போய் முட்டி நிற்கிது. அந்த ஒரு மரணத்துக்கான ஒரு நீதியை பெற்றுத்தாங்கன்னு கேட்குறேன். சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரெய்டு விட்டாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட சில 100 கோடி சொத்து மதிப்புள்ள டாக்குமெண்ட்டை எடுத்தாங்க அப்படின்னு. ஆனால் அது ஆக்சுவலாக எங்கே இருந்தது நிஜமாக தெரியுமா? கொடநாடுலேருந்து எப்படியே அது கால் முளைச்சி சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தது அப்படின்னு விசாரணை பண்ணாலே பல உண்மைகள் வெளியே வரும்னு நான் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் முதலமைச்சராக இருப்பீங்க, அதிமுக ஆளணும், நீ எதிர்கட்சியாக வேணால் இருந்துக்கோன்னு ஒரு டீல் பேசினாங்க. அப்போ அந்த டீலுக்காக பலி கொடுக்கப்பட்ட கேஸ் தான் இந்த கேஸ். யார் எல்லாம் இருந்தால் ஜெயிக்க முடியுமோ அவங்களெல்லாம் இல்லாமல் தேர்தலை சந்திக்கணுன்ற அஜெண்டா தான் அதிமுகவுக்கு டீலிங்கில் பேசப்பட்டது. தாவேக அரசு ஒரு குழந்தை அரசு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் குழந்தை அரசாங்கம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் உதயநிதி மேலே எனக்கு என்னமா பர்சனல் இருக்குது, நான் 10 தடவை அவருக்கு போய் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அங்கேயும் துண்டு போட்ட மாதிரி தெரியுது. திமுக விசஸ் அதர்ஸ்ன்றதை நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருந்தோம் போன தேர்தல் வரைக்கும். 30% திமுகனா அதர்ஸ் 70%. இந்த 70% நோக்கி நிறைய பேர் பயணிப்பாங்கன்னு நான் சொன்னேன். அடுத்த 5-10 ஆண்டுகளுக்கு திமுக விசஸ் அதர்ஸ் கிடையாது, டிவிக விசஸ் சிலர்ஸ். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் சீக்ரெட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஓகே சார், நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம நேயர்கள் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு பல பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, பல வழக்குகளில் இப்போ தாவேக அரசு கையில் எடுக்குது, விஜய் அவர்கள் கையில் எடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இந்த கொடநாடு கொலை வழக்கை கையில் எடுப்பாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம நேர் கேட்டிருக்காரு. அது உங்களுடைய பதில்? நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம், அடுத்த எடப்பாடி அவரை ஆடிட்டு இருந்தால் அங்கேயும் வரும் அப்படின்னு. பட் மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், ஓம் பகதூர்னு ஒரு காவலாளி ஒரு விசுவாசி மரணிச்சிருக்கார். நான் அதை முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்களுக்கு என்னுடைய பர்சனல் வேண்டுகோளாகவே இந்த விஷயத்தில் வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மரணத்துக்கு கண்டிப்பாக இப்போ எப்படி நம்ம கரூரில் ஒரு 41 மரணத்துக்கு நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி இந்த மரணத்தையுமே நம்ம சாதாரணமாக எடுத்துருக்கக்கூடாது. இந்த கொடநாடு கேஸு ஏதோ ஒரு இடத்துல போய் முட்டி நிற்கிது. அது இந்த 5 ஆண்டுகள் போயும் இன்னும் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. போன 5 ஆண்டு காலம் திமுக என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அட்லீஸ்ட் நீங்கள் இந்த இதை எடுத்து அதுக்கான அந்த ஒரு மரணத்துக்கான ஒரு நீதியை பெற்றுத்தாங்கன்னு கேட்குறேன். இது வரணும் அப்படின்றது மக்களுடைய விருப்பமாக இருக்குது. உங்களுடைய விருப்பமும் அந்த கேள்வியில் தெரியுது. நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த கொடநாடு கேஸுனாலே ஒரு மர்மம் சூழ்ந்துக்கிட்டே இருக்குல்ல சார்? மர்மம்லாம் இல்லைப்பா, ஊர் உலகத்துக்கே தெரியும். ஆதாரம் அழிக்கப்பட்டிருக்கு. அதாவது கொடநாடில் இருந்த ஒரு சில, அதாவது எனக்கு தெரிஞ்சு சசிகலா அவர்களுக்கு ஒரு ரெய்டு விட்டாங்க இங்கே ஒரு பல இடங்கள்ல அப்படின்னு சொல்லி. சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரெய்டு விட்டாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட சில 100 கோடி சொத்து மதிப்புள்ள டாக்குமெண்ட்டை எடுத்தாங்க அப்படின்னு. ஆனால் அது ஆக்சுவலாக எங்கே இருந்தது நிஜமாக தெரியுமா? கொடநாடுலேருந்து எப்படியே அது கால் முளைச்சி சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தது அப்படின்னு விசாரணை பண்ணாலே பல உண்மைகள் வெளியே வரும்னு நான் நினைக்கிறேன். சரியா? அது தேர்தலுக்கு முந்திய முன்னாள் அமைச்சர்கள் செய்த ஊழல்களை செல்வி ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் கண்டுபிடிச்சி தேர்தல் நேரத்தில் இது வெளியே சொன்னால் ஆட்சி திருப்பி வர்றது கஷ்டமாயிடும், அந்த திமுக ஃபேவர் ஆகிடுமேன்னு சொல்லி எல்லாரிடமும்
எழுதி வாங்கி அந்த இடத்துல வைத்த பத்திரங்கள். ஓகே. ஸ்டாலின் அவர்கள் வந்து 2021 ஆட்சிக்கு வரப்போ என்ன சொல்றாருன்னா, அந்த கொடநாடு கேஸை நான் வந்தா விசாரிப்பேன் அப்படின்னாங்க. சொன்னார். இவர் செய்ய மாட்டாங்க. செய்யலாம். தெரியல, நமக்கும் தெரியும். அவர் தான் டீல் பேசிட்டார்ல, நான் தான் கடைசி வரைக்கும் முதலமைச்சராக இருப்பீங்க, அதிமுக ஆளணும், நீ எதிர்கட்சியாக வேணா இருந்துக்கோன்னு ஒரு டீல் பேசினாங்க. அப்போ அந்த டீலுக்காக பலி கொடுக்கப்பட்ட கேஸ் தான் இந்த கேஸ். ஓகே. அப்படி என்ன சார் கைமாறு இருக்கும்னு நினைக்கிறீங்க இவங்க 2 பேருக்குள்ள? கைமாறலாம் இல்லைப்பா, நீ திமுக ஆட்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னா அதிமுக பெருசாக எழுச்சி பண்ணக்கூடாது. எழுச்சி வரக்கூடாதுன்னா நல்ல மாஸ் லீடர் வரக்கூடாது. சட்டசபையில் திமுக ஜெயிக்கணும் அப்படின்னா பிஜேபியில் அண்ணாமலை மாதிரியான ஆள் இருக்கக்கூடாது. யாரெல்லாம் இருந்தால் ஜெயிக்க முடியுமோ அவங்களெல்லாம் இல்லாமல் தேர்தலை சந்திக்கணுன்ற அஜெண்டா தான் அதிமுகவுக்கு டீலிங்கில் பேசப்பட்டது. இப்போ இந்த டீலிங் எப்பயோ பேசப்பட்டது தான். ஆமாம், நீ அதனால தான் எம்பியில் 40 சீட் ஜெயிக்கிறதுக்கும் வழிவகுத்து கொடுத்தாங்க. எடப்பாடி வழிவகுத்து கொடுத்தது அதான். நீ தவறி போய் கூட இப்போ பிஜேபி இப்போ காலங்காலமாக தெரியும், பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கலன்னா அந்த கூட்டணி ஜெயிக்கிறது வந்து கஷ்டன்றது பல தேர்தல் பார்த்தாச்சு. ஆமா, மக்கள் நல கூட்டணி வரைக்கும் பார்த்தாச்சு, வரலாறு இருக்கு. இப்போ ரீசெண்டா அதை மீறி நீ நிக்கிற அப்படின்னா காரணம் என்ன? நீ ஜெயிக்கணுன்ற எண்ணம் இல்லை, அதனால நீ வாலண்டரியா அப்படி நீ வைக்கணும்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? பிஜேபி கூட ஃபார்ம் ஆயிருந்திருக்கணும். அப்போ அவங்கள பிரதமர் நீ சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தனா நீ ஜெயிச்சிருப்ப, ஒரு 10 சீட்டை ஜெயிச்சிருப்ப. உன்னுடைய விருப்பம். நீ திமுகவுடன் ஸ்டாலினுடன் உடன்பாடு இருந்ததுனால எல்லாரையும் கழட்டி விட்டு இந்த இடத்துல நிக்கணும். சட்டசபை தேர்தலில் நல்லா புரிஞ்சுக்கோ, சட்டசபை தேர்தலில் பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிட்டாங்க. ஏன்? இங்க திமுக பாசிச பாஜகன்னு எதிர்க்கிறாங்க. அவங்க வரக்கூடாதுன்னா அந்த ஓட்டை எங்க கன்சல்டேட் ஆகி போடணும்? திமுகவுக்கு. அப்போ நான் இந்த இடத்துல சேரணும். இதை தெளிவா செஞ்சாங்க. இதை ஒரே ஆள் நான் மட்டும்தான் முதல்ல இருந்தே பேசிட்டு இருந்தேன். யாரும் நம்ம பேச்சை கேட்கல. இப்போவாது புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தெளிவா சொல்றீங்க. அப்பத்திலிருந்து சொல்ற ஒரு விஷயம் நீங்க இதுதான் சார், ஆணித்தரமா சொல்றீங்க. அதான் எடப்பாடி முதலமைச்சராவோ ஆளுங்கட்சியாவோ அதிமுகவை கொண்டு வர என்னைக்குமே விருப்பப்படல, செயல்படல. அப்படி ஒரு நினைச்சிருந்தா உண்மையான தலைவராகவே இருந்திருந்தா இவ்வளவு பேர் போறோம் காது கொடுத்து கேட்டிருப்பாரு, கட்சி விட்டு போறவங்க. நான் தான் சொல்றேனையா, அது கிடையாது. இருந்தான்ற கேள்விக்கே அங்க இடம் கிடையாது. இல்லை, இதுதான் உண்மை. இதை புரிஞ்சவன் புரிஞ்சுக்கிட்டு, தெரிஞ்சவன் தெரிஞ்சவன். நான் ஆல்ரெடி அதிமுக தொண்டர்களுக்கு இது நாம தான் முதல்ல 15 நாளுக்கு முன்னாடி 20 நாளுக்கு நம்ம தேர்தல் முடிஞ்ச 10 நாள்லேயே இதை நம்ம பேசியிருப்போம். அதனுடைய விளைவு தான் நான் சொல்கிறேன். அதிமுக தொண்டர் ரியலைஸ் பண்ணதுனால தான் எல்லாம் மாறிட்டு இருக்கான். அவரை நம்பினா ஆவாது, இவர் வழிக்க தான் நினைக்கிறாருன்றதுனால தான் அதிமுக தொண்டர்லாம் டிவிக்கில் போய் ஐக்கியமாகறான். இதை முதல்ல பேசுனது நம்ம தான், இன்றைக்கும் பேசுறது நம்ம தான். இன்னும் அதிமுகலேருந்து எல்லாரும் அங்கே போவாங்க. எடப்பாடி தனியாக கிடப்பாப்புல. இப்போ ஊடகவியலாளர் இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து மறுபடியும் இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ மறுபடியும் அவர் என்ன சொல்றாருன்னா, தாவேகா அரசு வந்து ஒரு குழந்தை அரசு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவரும் நாளைக்கு வந்து தாவேகா உள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து சொல்லுவாரா, இல்லை திமுகட்ட வந்து காசு வாங்கிட்டு பேசுவாரா? இல்லை, இப்போதைக்கு ஐயா காசு வாங்கி திமுக கிட்ட இருந்து வாங்கி பேசுறேன்னு வச்சுக்க, ஒரு பேச்சுக்கே திமுக இருக்கணுமே அதுக்கே. ரைட்டு, புரியுதா? இப்போ அவங்களே அடிச்சுட்டு ஒருத்தன் சிங்கப்பூர் ஓடுறான், ஒருத்தன் எங்கெங்கோ ஓடுறான், ஆளு காணாம போறான். யார்கிட்ட போய் காசு வாங்குறதே? நான் சொல்றது புரியுதா? ஆனால் அந்த ரீசன்ட் பேட்டியில் நான் வந்து 2 பக்கமும் அண்ணன் சவுக்கு சங்கர் கோல் அடித்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த பக்கம் குழந்தை அரசாங்கம்னு சொல்லிட்டு, அந்த பக்கம் உதயநிதி மேலே எனக்கு என்னமா பர்சனல் இருக்குது, நான் 10 தடவை அவருக்கு போய் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அங்கேயும் துண்டு போட்ட மாதிரி தெரியுது. ஸோ நான் அவர் நியூட்ரலைஸாக நான் நினைக்கிறேன். பட் வந்து அவருடைய பேச்சுகளோ அவருடைய செயல்பாடுகளோ எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி டிவிக்கேவை அவர் விமர்சித்தார். ஓகேவா? நேற்று வந்து அது குழந்தை அப்படின்னு மாற்றுறாங்க. நடுவில் உதயநிதி எடுத்து வந்து சேர்க்குறாரு. அப்போனா நாளைக்கு நான் நியூட்ரலில் தான் இருந்தேன் பாருங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அவங்க செய்கிற காரியத்தால் நான் மாறினேன். நாங்கள் தான் முதல்ல குழந்தைய அரசாங்கம் விமர்சிக்கக்கூடாதுன்னே சொன்னோம் அப்படின்லேருந்து தொடங்குவாங்க விமர்சிக்க. அப்படி நான் நினைக்கிறேன். நாளைக்கு அவர் விமர்சிக்க ஆரம்பிச்சா அதை நம்ம அதை வச்சு பார்க்கலாம். அதுவும் ஒரு வார்த்தைக்கு வார்த்தை நான் விமர்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நான் வரேன், காங்கிரஸுக்கு லிஸ்ட்டு அந்த அட்வொகேட் அறிவித்தது எல்லாத்தையும் விமர்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அப்படியே விமர்சிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வருது. அவர் வந்து தாவேக்காவுடைய ஆப்பனண்ட்டை கவர் பண்ணணும்னு நினைக்கிறார். அதாவது
ஒன்ஸ் அப்பான டைம் நான் சொன்னேன், திமுக விசஸ் அதர்ஸ்ன்றதை நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருந்திருந்தோம் போன தேர்தல் வரைக்கும். 30% திமுகனா அதர்ஸ் 70%. இந்த 70% நோக்கி நிறைய பேர் பயணிப்பாங்கன்னு நான் சொன்னேன். இன்னைக்கு நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், தாவேகா 50% தொட்டுச்சுன்னு. இந்த திமுக விசஸ் அதர்ஸில் தாவேகா மட்டும்தான் இருக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் தேவையில்லாமல் அப்படி போய் ஆளுங்கட்சிக்கு எதிராக அப்படி போய் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்காதீங்க. அடுத்த 5-10 ஆண்டுகளுக்கு திமுக விசஸ் அதர்ஸ் கிடையாது, டிவிகே விசஸ் சிலர்ஸ், அவ்வளோதான். ஓகே சார், அடுத்தபடியாக கேத்ரின்றவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின், உதயநிதி, எடப்பாடி பழனிசாமி, கே.என். நேரு, செந்தில் பாலாஜி, சேகர்பாபு, சபரீசன், கனிமொழி போன்றோர் அரஸ்ட்டுக்காக வெயிட்டிங். இவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து அரசு கஜானாவில் சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டுடைய கடன் அடைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது கேத்ரின் அவர்களுக்கு சொல்கிறேன், நம்ம கனவு காணலாம், பகல் கனவு காண வேண்டாம். ஏன் அப்படின்னா, நான் தப்பாக சொல்லலை, கோச்சிக்காதீங்க. இவங்க எல்லாம் நம்ம ஊர்லேயே பணத்தை வைக்கலை, வெளிநாடுகளில் இருக்குது. அதை கொண்டு வரதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயங்கள்லாம் இல்லை. இவங்களுக்கு பணம் இல்லாத, இப்போ இந்த தனுஷ் படத்தில் ஒரு டைலாக் இருக்குது, உங்ககிட்ட பணம் இருந்தால் பிடிக்குவாங்க, வேற ஏதாவது பிடிக்குவாங்க, ஆனால் படிப்பு இருந்தால் பிடிக்க முடியாது அப்படின்றத சொல்லுவாங்க. அதை நான் அப்படியே மாற்றி சொல்கிறேன். அவங்கக்கிட்ட இருக்க பணத்தை பிடுங்கினா கூட வாழ்ந்துருவாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற மற்ற எது சொந்த பந்தத்தை பிடுங்கினாலும் தொண்டர்களை பிடுங்கினாலும் வாழ்ந்துருவானுங்க. ஆனால் நம்ம பண்ணது பவரை பிடுங்கணும், அது இல்லாமல் அவங்களால வாழவே முடியாது. அதை காலத்துக்கு அவங்க கண்ணில் காட்டாமல் பண்ணிட்டாலே அவங்க கதை முடிஞ்சுது. அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதை பற்றி யோசிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. இங்கே ஊழல்கள் இருக்குது, ஊழலில் இருந்து உள்ளூரில் என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் ஜப்தி பண்ண வேண்டிய கட்டாயங்களும் உள்ளே சேர்க்க வேண்டியதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது பெருசாக நம்ம ரியாக்ட் பண்ணுறதை விட இவங்க தான் வந்து ஒன்றும் உதவாதவங்க, நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு நான் நினைக்க வைக்கணும்னா ஒரே செயல் அவங்கள வந்து பவரை பிடுங்கிறது தான். இப்போ அந்த கட்சி தலைவர்ன்றது கூட ஒரு பவர் தான், எதிர்கட்சி தலைவர்ன்றதும் ஒரு பவர். இதெல்லாத்தையும் பிடுங்கணும். இதெல்லாம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்போ தாவேகா செய்கிறது ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான் நான் பார்க்குறேன். தாவேகா செய்கிறது நல்ல விஷயம்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு நிர்வாகியாக இங்கே வந்து அவங்க தன்னெழுச்சியாக தான் வந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிடிங்கிட்டாலே நாளைக்கு கட்சியில் யார் இருப்போம்? இப்போ தொண்டர்களில் வராங்க, இவ்வளோ பேர் சேர்றாங்களே, இவங்களெல்லாம் எந்த காலத்தில் குதிரை பேரமாச்சு? தானாக இதை தான் நான் முதல்ல சொல்கிறதே, தானாக சேர்றாங்களா இங்கே? அங்கே தான் வந்து குதிரை பேரம் நடக்குது. இங்கே தானாக சேர்றவங்களை எப்படி நீ, அதுவும் ராஜினாமா பண்ணிட்டு சேர்றவனை எப்படி நீ குதிரை பேரன்னு சொல்லுவேன் அப்படின்றது தான் கேள்வி. அதுக்கு ஒரு ப்ரெஸ்ஸுக்காரர் ஒருத்தர் கொடுத்தாரு பேர் இன்டர்வியூ, ஐயோப்பா அடித்து யார் அவரு நான் தேடினேக்கிறேன். இன்னும் என்ன சொல்கிறாரு, அதிமுகவில் வந்து வந்தது பேசுனாங்க, அதிமுகவுன்னா அது நடக்கலை, அதனால் திமுக அதிமுக அது பேரங்களில் வராது, இது நடந்துச்சு அதனால் இது பேரம். எப்படி, அதாவது நடக்காமல் போனதுன்னா அது வந்து பேரத்தில் வராதான், என்னதான் பேசினாலும் நடந்துச்சுன்னா அது பேரத்தில் வருமா? என்ன புது அரித்மெட்டிக்லாம் கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா? அவர் என்னன்னு சொல்லி விவரிச்சிங்க, பத்திரிகையாளரா? அப்படிலாம் சொல்ல, பத்திரிகையாளர்லாம் கிடையாது. கரெக்டு தான், மனநல பாதிக்கப்பட்டவராக இருப்பார். அதனால என்ன சொல்லணுன்றதை முட்டு கொடுக்குது. அந்த நம்ம 200 ரூபாய் ஊப்பி சொன்னார் பாரு, விஜய் அவர்களே ஒத்துக்கிட்டாரு ஊழல் பண்ணு, அரசாங்கமே ஊழல் பண்ணுதுன்னு. அந்த மாதிரி ஆயிட்டாங்க எல்லாமே. இப்போ அதாவது இன்டெலெக்சுவல்ஸ் நிறைய பேர் வந்து பேசுவாங்க ப்ரெஸ்லாம், திமுக ஒரு பேர் இருந்ததுல, அவங்களுக்கெல்லாம் இன்டெலெக்சுவல் இல்லை மென்டெலெக்சுவல்னு மாற்றிடலாம் போல இருக்கு, அப்படி பேசுறாங்க. திருவள்ளுவர் பெற்றெடுக்காத ஞானி அவர், அப்பேற்பட்ட ஒரு தெளிவானவங்க தான். ஓகே சார், பல கேள்விகளுக்கு நீங்கள் சிறப்பாக பதில் அளிச்சிங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. மீண்டும் உங்களுக்கு ஃபைன் டைம் மீடியா சார்பாகவும், சீக்ரெட் டாக் சார்பாகவும், நம்ம நேரு சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார். நன்றி.